பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன், கதவுகளை திறக்கும் ஆண்டவர். ஏன்னா கோரேஸ் ராஜாவுக்கு சொன்னார், உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் உனக்கு முன்னே போய் கோணல்களெல்லாம் செவைப்படுத்துவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதையல்களை உனக்கு தருவேன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கதவை திறந்து ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, ஜன்னலை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். ஏன்னா ஜன்னல் வழியாக எவ்வளோ ஆசீர்வாதம் வரும். அநேக நேரங்களில் நமக்கு ஆண்டவர் அடைச்சிருக்குன்னு சொல்லுமே, அடைப்புகளை திறக்கிறார். இப்போ ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். தயவு செய்து நான் எப்போதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு காரியத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. என்ன பிரதர்மிங்க, உங்கள் பைபிளை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது நீங்கள் எடுக்கணும். ஏதோ ஒரு கண்ணதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தில் நிற்க வேண்டாம். சரியாக இருக்கா இல்லையா அதை பாருங்கள். ஏன்னா ஆண்டவர் பேச வைத்தால் கரெக்டாக பேச வைப்பார். எலியேசர் போய் ஜெபம் பண்ணார், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னார். எனக்கு அன்பார்களே, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வம். ஆகையினால நமக்கு சொல்லியிருக்கார், நீ பேச போகும்போது கூட எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், என்ன பேசணும், எப்போ பேசணும், எதை பேசணும் கற்றுக் கொடுப்பார். ஆகையினால நீங்கள் சொல்கிற வார்த்தை சரியாக இருக்கா, கையில் பைபிளும் இல்லை பேப்பரும் இல்லாமல் இருக்காரே, சொல்கிறது சரியான்னு பார்க்குறக்காவது உங்கள் பைபிளை எடுத்து அப்படியாவது ஒரு வசனத்தை படிச்சிட மாட்டீங்களான்னு தான் எனக்கு ஆசை. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்களும் தேடி கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், கண்டு சிந்தி மீட்டவரே ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு தீர்த்தானையா, என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு தீர்த்தானையா, ஐயா நல்ல பங்கு தீர்த்தானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்,
உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி துதிப்பேன். அவர் கதவுகளை திறக்கிற தேவன், திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். ஆகையினால தான் அவரை நினச்சி பாடுறார். எப்படி நான் நம்ம பாடுவேன்ப்பா, என்ன சொல்லி துதிப்பேன். ஏன்னா ஆண்டவரை துதிக்கிறதுக்கு வார்த்தை அவருக்கு கிடைக்கல. ரத்தம் சிந்தி மீட்டவர், இரக்கம் நிறைந்தவர், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்யணும், அவ்வளவு ஆசை அவருக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை எத்தனை எண்ணி பார்த்தா. உன் அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டினார், நன்மையினால் திருப்தியாக்கினார், கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்கினார், ஒடுக்கப்படும் போதெல்லாம் நீதி நியாயத்தை செய்தார், மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஐயா, அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தா நம்மால நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? சரி, போட்டோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு. நல்லா கவனிங்க. நீங்க எந்த ஊர்ல எந்த இடத்துல அடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு அழைக்கப்பட்டது போல அடைக்கிறது போல உங்களுடைய சூழ்நிலை அப்படியே ஒண்ணுமில்லாம இருக்கிறது போல தெரியுதோ, அதே இடத்துல இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன் கதவை திறக்கிற ஆண்டவர். ஏன்னா எந்த இடத்துல கால் மிதிக்கு அந்த இடத்துல உனக்கு கொடுப்பார். ஏன்னா நாம் இன்னைக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் நினைக்கிறோம்ல, எதையும் நம்மளால செய்ய முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் அவர் சொல்றாரு, யோர்தானை கடப்போம் அவர் துதியார், எரிகோவை தகப்போம் அவர் பலத்தார், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து என்றென்றும் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உள்ள அற்புத தேவனை தோத்தரே பொங்கிடுதே. அல்லேலூயா, பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெரும் வெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமை, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை. அந்த கிருபை அனுபவிக்கன்னா நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த தொழில் ஸ்தாபனத்தில் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்களோ, ஐயோ எனக்கு எதிராக பல பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் வாக்கு பண்ணுவார். இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமுமான கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது. அதோட நிப்பாட்டா பரவாயில்ல. விரோதம் செய்கிறவர்களும் எத்தனை பேர் உனக்கு விரோதம் செய்யறவங்க இருந்தாலும் அத்தனை மத்தியில அனுகூலமான கதவை திறப்பா. ஆமென். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அதான் நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுது. முன்னாடி ஒரு புஸ்தகத்தை படிக்க கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பிரதர் யூன் அப்படின்னு சொல்லி சிஎல்எஸ்ல கேட்டிங்கன்னா இப்போ கொடுப்பாங்க, புக்கு இருக்கும். பிரதர் யூன்னு சொல்லி ஒருத்தர், இவர் கொஞ்சம் ஊழியம் பண்ணவர். இவரை பிடிச்சி கொண்டு போய் சிறையில் போட்டு அடின்னு அடித்து கையை காலை என்ன செஞ்சுட்டாங்க, முட்டு வரைச்சி அப்படியே உடச்சிட்டாங்க.
இவர் அங்கே நொண்டி நொண்டி போய் சாப்பாடு வாங்கிட்டு சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலையில் இருந்தவரை சிலர்லாம் கேட்டாங்க, என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாங்க. பிடிச்சி கொண்டாந்து வச்சுருக்கான், அப்புறம் எங்கே இருக்கிறது? இவருக்கு என்னடா எல்லோரும் இப்படி கேட்குறாங்களேன்னு பார்த்தா ஒரு நாள் அப்படி சவந்து போய் படுத்திருந்தார். ஆண்டவர் சத்தம் கேட்டுச்சான், யோன் எழுந்து போ, எழுந்து போ. இவர் கேட்டார், எப்படி நான் எழுந்து போகிறது, எப்படி நான் எந்திரிச்சு போகிறது? கை கால் உடைக்கப்பட்டிருக்கு, எந்திரிக்க முடியாமல் நொண்டி நொண்டி படுத்து கிடக்க, இப்போ எந்திரிச்சு போனால் எப்படி போகிறது? ஆண்டவர் காலை கொஞ்சம் நீட்டிப்பார். நீட்டி பார்த்தாராம், உடஞ்ச கால் என்ன ஆயிடுச்சு, அப்படி உருவான புது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த பலம் வந்துச்சான். உடனே எந்திரிச்சு நடந்து போகிறாரு. சிறைச்சாலை காவலர்கள் அங்கே இருக்கிற எல்லாரும் நிற்கிறான். ஆனால் இவருக்கு வாசல் திறந்திருக்கு. இவர் வெறும் வெளியே போய் பக்கத்தில் ஒரு வீட்டு சந்துக்குள்ள ஒரு தெருவில் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டார். அங்கே போனால் கதவை தட்டினா, வாங்க பிரதர் நீங்கள் தான் யூனா? ஆமாம், நேற்றே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிரதர், யூனுக்கு கர்த்தர் சிறையிலேருந்து விடுதலை கொடுப்பார்னு. ஆண்டவர் கொடுத்துட்டாரா, வாங்க. எனக்கு அன்பாவில் எல்லாரும் முன்னாடியும் போகிறார். ஆனால் விரோதம் செய்கிற அத்தனை பேர் முன்னாடி கர்த்தர் அனுகூலமான கதவுகளை திறக்குகிறார். இன்றைக்கு நாம் சொல்கிறோம், ஆண்டவர் பெரியவர் ஐயா, நமக்கு அனுகூலமான வாசலை திறப்பார். எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு எங்கே திறந்திருக்கு? விரோதம் செய்கிற அநேகர் இருக்கிற இடத்துல தான். நாம் நினைப்போம், யோசேப்புக்கு எங்கே கர்த்தர் உயர்த்தினார்? எபிரெயரோட உட்கார்ந்து சாப்பிட்றதே எகிப்தியர் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்கல்ல, அருவருப்பாக நினைப்பான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த இடத்துல வைத்தார். இன்னைக்கு சொல்கிற, எந்த இடத்துல நீ கூனி குறுகி நிற்கிறாயோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறாயோ, அதே இடத்துல உனக்கு கர்த்தர் வழியை திறப்பார். அதனால தான் நம்ம முதல்ல பாடினோம், ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ, அடைக்காத ஆண்டவர் அல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கு அதுவா ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கு அதுவா ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒழுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒழுங்கி நான் போவதில்லை. அப்ப நீ மார்பின் சாய்ந்தெல்லும், அப்ப நீ மார்பின் சாய்ந்தெல்லுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கு அதுவா ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கு அதுவா ஆதாயம் செய்வேன். எனக்கு அன்பானவர்களே,
ஒரு வழி அடைக்கப்படலாம், ஆனால் புது வழி திறக்கிற தேவன். ஆமென். உனக்கு எதிராக ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. எனக்கு அன்பார்களே, அநேக நேரங்களில் நாம் எந்த இடத்துல ஒன்றுமே இல்லை நினைக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் வழியை திறப்பார். எனக்கு அநேக நேரம் அனுகூலம் இல்லாத சூழ்நிலையில் எத்தனை கதவுகளை திறந்தான்னு நான் அனுபவிச்சனால தான் சொல்கிறேன். விரோதம் செய்கிற எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதன் மத்தியில் கர்த்தர் நமக்கு அனுகூலமான வாசல்களை, கதவுகளை திறப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களே? நான் விசுவாசிக்கிறேன். நான் எத்தனை நேரத்தில் யோசிச்சிருக்கேன். நான் +2 முடிக்கும்போது 1979 +2 முடிக்கிறேன். எனக்கு ஏற்கனவே என் மேலே ரொம்ப பாசம். வீட்டுக்காரங்கள்லாம் லீவ் விட்டாலே போன உடனே கேட்பாங்க, எப்போ பள்ளிக்கூடம் திறக்கும்பாங்க. அவ்வளோ பாசம். ஏன் அங்கே இருக்க முடியாதாம்பாங்க, அவ்வளோ பாசம். எப்படா போவேன்னு எந்த நாள் ஒரு சீக்கிரத்தில் 2-3 நாள்லேயே சொல்லுவாங்க, ஏன் அங்கே போய் இருக்க வேண்டியானே, இங்கேயே இருக்கேன்பாங்க. அவ்வளோ பாசம். +2 முடிக்கும்போது நான் யோசித்தேன், ஐயோ இந்த வழி அடைக்கப்படுதே. ஏன்னா பாளையங்கோட்டை பிளைண்ட் ஸ்கூலில் இருந்தேன். அங்கே இருக்கும்போது லீவ் விட்டால் கூட ஒரு 2 நாள் எங்கேயாவது போவேன், திருப்பி அங்கேயே வந்துடுவேன். அங்கே தான் வந்து தங்கியிருப்பேன். ஏன்னா வேறு இல்லாத இடத்துக்கு எங்கே போகிறது, அங்கே தான் இருப்போம். அங்கே தான் ஆண்டவர் நடத்தினார், அங்கே தான் தெரிந்து கொண்டார். அப்படி வந்து அங்கே இருக்கும்போது 12 வருஷம் எப்படியோ ஆண்டவர் கிருபையில் நடத்தி வந்துட்டார். நாங்கள் படிக்கும்போது 8 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி புனித யோவான் உயர்நிலை பள்ளியில் தான், செயின்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி, அதில் தான் நான் படித்தேன். அதில் படிச்சுட்டு 12 முடிய போகும்போது, ஐயோ இந்த வழியை அடைச்சி போச்சு, நம்ம எங்கே போய் இருக்க அப்படின்னு நினச்சேன். ஆண்டவர் ஒரு புது வழியை திறந்தார். இப்போ தான் இப்படி விளையாட்டு போல் ஒருத்தர் ஒரு பேப்பரை கொண்டு வந்தார். பிரதர், என்ன ஒரு பேப்பரில் உங்களுக்கு பெரிய ஒரு அழைப்பு வந்திருக்கு, என்ன தெரியுமா? என்ன பிரதர் சொல்லுங்கள். நீங்கள் தான் இங்கே வீட்டுக்கு வர முடியாது, ஐயோ எல்லோரும் எப்போ போவேன் கேட்குறாங்க, என்ன செய்யனே தெரியலன்னு வச்சு நான் பஞ்சாயத்து யூனியன் கட்டடத்துக்கிட்ட உட்காந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், இனி என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது, எல்லோரும் எப்போ முடியுது எப்போ போவேன்னு இருக்கான், நான் எங்கே போவேன்னு தெரில, 12க்கு மேலே அங்கே போக முடியாது. இப்படி சொன்னீங்கல்ல, இந்த பேப்பரில் ஒரு அடிப்பு வந்திருக்கு பாருங்க, 4 வருஷம் பைபிள் படிக்கணுமா, சாப்பாடு இலவசமா, அங்கேயே தங்கிக்கலாமா, வீட்டுக்கு போகணுன்னா நினைக்கக்கூடாதான். அதில் விளம்பரத்தில் சொல்லியிருக்கான், நான் சொல்லலை பிரதர்னார். எனக்கு ஆண்டவரே இந்த 4 வருஷத்துக்கு இப்போ வழி திறந்தீங்க, இது போதும்னு நினச்சேன். ஆனால் அங்கே தான் போய் வேதத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்தார். எனக்கு கண்பாருனே, நாம் நினைக்கலாம் ஒரு வழி அடைச்சிருச்சுன்னு, இன்னொரு வழி திறப்பார், அனுகூலமான வாசலை திறப்பார். பைபிள் காலேஜிலேருந்து வந்த உடனே இனி என்ன செய்ய போகிறோன்னு நினச்சேன். நம்ம திடீர்னு படிச்சுட்டு வந்தோடனே எங்கே போய் ஊழியம் பண்ண, அடுத்தப்பில் மேல்நிலை, அதாவது மேல் கல்விக்கு, அதாவது UG PG இது எல்லாத்துக்கும் தொலைவு ஆண்டவர் கதவை திறந்து கொடுத்தார். அது முடிச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் கையில் படத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், சாதாரணமாக ஒரு சீப்பையும் சாதாரண பேனாவையும் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் அப்போ தான் சொன்னார், இவ்வளவு படிச்சுட்டு உட்காந்துருக்க, போய் ஊழியத்தை பாருப்பா. நேரடியாக சொல்லலை, ஒரு கண்ணு தெரியாதவங்க இறந்து போகும்போது அடக்கம் பண்ணுறது கூட யாரும் வரமாட்டேனாங்க. அதில் போய் நான் நின்று, ஐயோ இந்த மக்களுக்காக எப்படியா ஏதாவது செய்யணுமே பாரப்பட்ட போது, நீ போ நான் உன்னோட இருப்பேன் வாக்கு கொடுத்து அனுப்பினார். அன்னைக்கு தொடர்ந்த வாசல் இன்னைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் அதே ஊரில் சொல்லுவாங்க, ஆமாம் இவங்க போய் பெருசாக தள்ளிட போகிறாங்க, இது என்ன செய்ய போகிறாங்க, ஏதோ போயிட்டு அதே இடத்துல யார் எப்படி பேசினாங்களோ அதே மதுரையில் சத்யா நகரில் ஆண்டவர் ஆலயத்தை கட்ட உதவி செய்தார். நாம் எந்த இடத்துல நிற்கிறோமோ அதே இடத்துல, விரோதம் செய்கிற இடத்துல அனுகூலமான கதவுகளை திறப்பார். அநேக நேரம் நமக்கு தெரியறதில்லை. ஒரு சமயத்தில் ஒரு மிலிட்ரியில் இருந்த ஆஃபீஸர், அவர் சாட்சியை கேட்டேன். அந்த மிலிட்ரியில் இருக்கிற ஆஃபீஸருக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் அறிஞ்சிட்டார். அங்கே மிலிட்ரியில் போனாலும் எப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார், யாரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பார், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் அங்கே போன உடனேயும் இப்படி தான் பாடிக்கிட்டு இருப்பாராம், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா,
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ என்று சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இவர் அங்க உட்காந்து பாடுவாரு, ஜெபம் பண்ணுவாரு. அநேகருக்கு இவர் மேல பிடிக்காது. தானியேல் மேல எப்படி பொறாம வச்சு, அது மாதிரி இவர் மேல என்ன வந்துருச்சு? பொறாமை. எனக்கு கண்வாலே பொறாம வந்ததுனால தான் அன்றைக்கு பேதுருவை கூட பிடிச்சி சிறையில் அடித்து கடைசியில் அடித்து அவமானப்படுத்தினாங்க. எனக்கு கண்வாலே நல்லா கவனிங்க. இவர் அங்கேருந்து ஜெபம் பண்ணுவார். இதை பார்க்க அநேகருக்கு கேலியாக தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு தடவை லீவு வந்துச்சு. அப்போ போயிருந்தவர் திடீர்னு ஞானஸ்தானம் வாங்கிட்டார். இவருக்கு பேரையும் என்ன செஞ்சுட்டாங்க? மாற்றி விட்டாங்க. ஆகையினால இவருக்கு வீட்டிலேருந்து வர லெட்ரு பூரா அந்த பழைய பேரில் வராது. எதில் வரும்? புது பேரில் வரும். ஆகையினால இவர் மேலே போய் எல்லாரும் சேர்ந்து, ஐயா இவர் என்னமோ பேரை மாற்றிட்டாருங்க, வேறு பேரில் வருது, அதனால் ரகசியங்கள் வெளியே போதோ என்னமோ, இவரால் நீங்கள் கொஞ்சம் இவரை கண்ணும் கருத்துமா கவனிங்கன்ட்டார். ஆகையினால இவர் மேலே என்கொயரி வந்துருச்சு. என்கொயரி வந்தால் என்ன செய்கிறது? அடுத்த நாள் என்கொயரி. ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணிட்டு போகிறார். அங்கே போனால் அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் இவனுக்கு இந்தியே தெரியாது. இந்தியில் பதில் சொல்கிறார். என்னென்ன வழங்கல அந்த ஆஃபீஸர் கேட்டவன், உட்காருங்க உட்காருங்க, நீ உட்கார்ந்து சொல்லுங்க, இவ்வளவு ஒரு நல்ல தெய்வத்தை நீங்கள் தேடுறதே அவங்கள குறை சொன்னாங்க. அவன் கேட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வேலையை பாருங்கண்ணா. எல்லாரும் நினச்சாங்க நாளைக்கு இவனுக்கு மெமோ வரப்போகுது, வேலையை விட்டு தூக்க போகிறாங்க, மிலிட்ரியிலேருந்து அனுப்ப போகிறாங்கண்ணா. அடுத்த நாள் ப்ரொமோஷன் வந்துச்சு. இன்றைக்கு சொல்கிறேன், நீ எந்த இடத்துல விரோதம் செய்கிற அநேகர் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உனக்கு அனுகூலமான கதவுகளை திறப்பா. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஐயா? எனக்கு அன்பானவர்களே, இது தொடர்ந்து வர்றதுக்கு தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும், சும்மா வராது. தொலைக்காட்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும் அரசாங்கத்துக்கு. அதுபோல் ரெக்கார்டிங் எடுக்கிற சார்ஜ் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதில் ஏதோ கொஞ்சம் மிச்சம் வந்தால் இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் வர்றாங்களே அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுத்து, அவங்கள ஒரு வேன் வாடகைக்கு எடுத்து கூட்டிகிட்டு வந்து, அதுக்கு ஒரு சமையலுக்கு ஒரு ஆளை போட்டு, சபையிலேருந்து போகும்போது எல்லாரும் சாப்பிட்டு போகணும் திருப்தியாக. அது மட்டும் இல்லை, ஒருத்தருமே இல்லாமல் சில பார்வையற்றவங்க அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் வந்து பாருங்கள். மதுரையில் அதுபோல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 கிலோ அரிசி கொடுத்து தான் அனுப்புவேன். எனக்கு அன்பானவர்களே, கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனிதனை கூட ரட்சிக்காது. ஆகையினால நீங்களும் வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்திற்கு உதவலாம். கட்டுமான பணிக்கோ அல்லது நான் உணவு கொடுக்குறக்கோ, ஒரு நாள் அழைத்து வர்றதுக்கோ, அல்லது பார்வையற்றோருக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலுக்கோ, இல்லை அந்த அவருடைய பிள்ளைகளின் கல்விக்கோ தாராளமாக நீங்கள் உதவலாம். மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டேன், அடக்க மாட்டேன். ஃபியூனரல் பண்டுக்காக உதவலாம். எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் கிடக்கு. திருநெல்வேலியில் இன்னும் கல்லறை தோட்டம் வாங்க முடியல. சர்ச்சை கட்டியாச்சு, இன்னொரு கல்லறை தோட்டம் வைக்கணும். அதுக்கு ஆண்டவர் தான் எழுப்பி தரணும். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால். ஏன் சொல்கிறீங்க? இப்போ சபை கூட சில நேரத்தில் கீபோர்டு பற்றாக்குறை உண்டு. அங்கேருந்து இங்கே தூக்கணும், இங்கேருந்து அங்கே தூக்கணும். நெருக்கத்தின் மத்தியில் தான் இத்தனையும். சில நேரம் வெளியே கூட்டங்கள் நடத்தினா ஒரு சாதாரண போர்டை வச்சு தான் நானும் வாசிக்கிறேன். கர்த்தர் அநேகரை எழுப்பி தரணும்.
நல்ல கீபோர்டுகளை ஆண்டவருடைய வார்த்தைக்காக கொடுக்கணும். பாரம் உள்ளவங்களும் எழுப்ப நீங்களும் ஜெபிங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் இப்படிப்பட்ட ஒத்தாசைகளுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தினா நீங்களும் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா நாங்கள் எப்படி கொடுக்கறது எனக்கு தெரியல. இதில் 2 நம்பர் ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது வழியாக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை என்னிடத்தில் கேட்டாலும் எப்படி என்பதற்கு விளக்கம் சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக இந்த நம்பர்களில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிப்பேன். ஞாயிற்றுக்கிழமையில் தயவுசெய்து நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டாம். முக்கியமான காரியத்தை தொடரலாம். ஏன்னா அது ஓய்வு நாள், ஆராதனையில் அமர்ந்து இருக்கிற நாள். அப்போ நீங்கள் ஃபோன் அடித்து எடுக்காமல் இருந்தால் ஐயா அவர் எடுக்க மாட்டேன்றாரேன்னு சங்கடப்படாதீங்க. அது மட்டும் இல்லை, ஐயா நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தாராளமாக வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நானே உங்களை வந்து கூப்பிட்ற காலம் அனுப்புகிறோம். வந்து பார்த்து சந்தோஷமாக நீங்களும் ஆராதனையில் கலந்து கொண்டு போகலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, அனுகூலமான கதவுகளை திறக்கிற தேவன், அதுவும் பெரிதும் அனுகூலமான கதவு. ஒரு சின்ன வழியில் பெரிதான வழியை திறக்கிறவர். யார் யார் எந்தெந்த இடத்துல ஐயோ என் தொழில் அடைக்கப்பட்டுருச்சே, என் குடும்ப வாழ்க்கை அடைக்கப்பட்டுருச்சு, ஐயோ எனக்கு இத்தனை நாள் நடந்த தொழிலில் பக்கத்தில் இன்னொன்று வந்து என் தொழில் முடங்கி போச்சு, அடைக்கப்பட்டு போச்சேன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறபடி எந்த இடத்துல நீ கண்கலங்கி கண்ணீர் வடித்து கதறி நிற்கிறாயோ, கூனி குறுகி நிற்கிறாயோ, அதே இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்றைக்கு கூனலாய் வந்த கூனியை நிமிர்ந்து நடக்கச் செய்தவர் உனக்கும் அற்புதம் செய்வார். அன்பின் தெய்வமே, இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நினைவு கொடுக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுத ஆயத்தப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். கணவனை இழந்த மனைவிக்காய், மனைவி இழந்த கணவனுக்காய், ரெகுலருமே இருந்து பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.